நம்ம நிறைய இடங்கள்ல படிச்சிருப்போம். பிளாஸ்டிக்க வந்து நம்ம டீகிரேட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. பட் வந்து கண்டிப்பா டீகிரேட் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவுல தெளிவா பார்த்துடலாம். பிளாஸ்டிக் அப்படிங்கிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, பொதுவா லாங்கஸ்ட் செயினா மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதாவது ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும் இடையில ஆக்சியலா வந்து பாண்டிங் ஃபார்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டிங்கா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த லாங்கஸ்ட் செயினா இருக்கிறதுனால இந்த பிளாஸ்டிக்ஸை வந்து பிரேக் அவுட் பண்றது ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்குது. இந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் கார்பனும் மிக்ஸ் ஆகி ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற மெட்டீரியலால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. பிளாஸ்டிக்கை டீகிரேட் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பயோடிகிரேடபிள், அதாவது பயோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பிளாஸ்டிக்ஸ் வந்து நேரடியா வந்து நம்ம மைக்ரோ ஆர்கானிஸை வச்சு நம்ம டீகிரேட் பண்ண முடியும். அந்த மாதிரியான பிளாஸ்டிக் வந்து பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பாலி எத்திலீன், பாலி ப்ரொப்பிலின் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக் கிடையாது. அதனால இதெல்லாம் வந்து நம்ம பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா போட்டோ டீகிரடேஷன். ஸோ யூவி லைட்டை ரொம்ப நாள் வந்து அந்த பிளாஸ்டிக் மேலே பட வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளாஸ்டிக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் அவுட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம வீட்டிலலாம் பார்த்துருப்போம், தேவையில்லாத அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நாள் வெளியிலேயே போட்டிருப்போம். ஒரு நாள் வந்து திடீர்னு எடுத்து பார்த்து நீங்கள் வந்து அதை பிரேக் அவுட் பண்ணுறீங்க, உடைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உடையும். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பிரிட்டில் மெட்டீரியலாக மாறிடும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது எலாஸ்டிசிட்டி இருக்கக்கூடிய மெட்டீரியல். ஸோ யூவி லைட்டில் ரொம்ப நாள் நம்ம அதை வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரிட்டலாக மாறிடும். அதாவது மைக்ரோ பிளாஸ்டிக்காக மட்டும்தான் இந்த யூவி லைட்டால் மாற்ற முடியும், மற்றபடி பார்த்தீங்கன்னா சிதைக்க முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் டீகிரடேஷன். இந்த கெமிக்கல் டீகிரடேஷனை எங்கே வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக்கை ரீசைக்ளிங் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸில் பயன்படுத்துகிறாங்க. அதாவது பைராலிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸில் இந்த பிளாஸ்டிக்கை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த ரா மெட்டீரியல் மாதிரி உருவாக்கிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தெர்மல் டீகிரடேஷன். அதாவது ஹை டெம்பரேச்சரில் நம்ம இந்த பிளாஸ்டிக்கை வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால பாண்டிங் வந்து பிரேக் ஆகும், அப்போ நமக்கு டீகிரேட் ஆகுது. ஸோ இது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பிளாஸ்டிக்கை டீகிரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஆனால் இது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். இப்போ இருக்கக்கூடிய சயின்டிஸ்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கை எப்படியெல்லாம் டீகிரேட் பண்ணுறது, எப்படி எஃபெக்டிவாக நம்ம வந்து டீகிரேட் ப்ராசஸை கேரி அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப முனைப்பாக வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye.